ஐயா கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அங்கத்துவ திருச்சபை கல்லாறு மெதரிச திருச்சபை 128 வருஷமா ஆன்மீக பணிகள் இவைகள் எல்லாம் எங்களுடைய திருச்சபை நடைபெற்றது. 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே 128 வருடங்கள் நாங்கள் நிறைவு செய்து இந்த வருடம் நாங்கள் எங்களுடைய ஆலய மக்களுடன் சேர்ந்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வு அதை கண்டு மகிழ்ந்து சிறு பிள்ளைகள் எவ்வளவு காலத்து இந்த வெளிச்சத்தை கலட்டாம 1 மந்த் ஒரு மாத காலத்துக்கு இந்த வெளிச்சம் எவ்வளவு அழகா இருக்கின்ற பாருங்க. வித்தியாசமான முறை உண்மையிலே அழகா இருக்குது. அன்பு, கருணை, அமைதி, தியாகம் அனைத்துமே நிகழ வேண்டி நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே மெதடிஸ்ட் ஆலயத்தில் போதகர் ஐயாவோட தொடர்ச்சி கதைப்போம். ஐயா கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இது எங்களுடைய இலங்கை மெதரிச திருச்சபையில் இருக்கிற ஒரு அங்கத்துவ திருச்சபை கல்லாறு மெதரிச திருச்சபை 128 வருஷமா இந்த திருச்சபையினுடைய பணிகள் நடைபெற்று வருது. இங்கே இதில் சமுதாய பணிகள் அதே மாதிரி ஆன்மீக பணிகள் இவைகள் எல்லாம் எங்களுடைய திருச்சபை நடைபெற்றது. 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அங்கத்துவ வழிபாடுகளில் எல்லாம் கலந்து கொள்கிறாங்க. இது ஒரு மெயின் லைன் எங்களோட பிரதான திருச்சபைகளில் எங்களோட மெதரிச திருச்சபை ஒன்றாக இருக்குது. சிறப்பாக பல பணிகள் எங்களோட திருச்சபை நடைபெற்றாலும் இந்த கிறிஸ்மஸ் மரம் இல்லை எப்படியான டெக்கரேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். 12 வருஷமா இது செஞ்சு கொண்டு வரோம். இப்போ இந்த டெக்கரேஷன் நிறைய மீடியாவில் கவர் பண்ணப்பட்டு 12வது மரம் இதாக இருக்குது. இல்லை நான் வித்தியாசமான அமைப்பு தான். கடைசி வருடமும் இந்த வருஷமும் இந்த அமைப்பில் செய்கிறோம். உண்மையான என்ன சொல்லி சொன்னா எங்களோட இளைஞர்கள் வாலிபர்கள் தான் இதற்கு முக்கியமான பங்களிப்பு செய்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களை திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் உக்கிரானக்காரர்கள் அதற்குரிய பங்களிப்பு செய்கிறாங்க. சிறப்பாக திரு ரொசாந்த் அவர் தான் நிதி பங்களிப்பை முழுக்க இந்த முழு டெக்கரேஷன்ஸ் நினைக்கிறேன். நிறைய லட்சக்கணக்கான பெருமதியான இந்த பல்ப்ஸ் எல்லாத்துக்குரிய முழு ஸ்பான்சர்ஷிப்பும் அவர் தான். எங்களோட திருச்சியோட அங்கத்தவர் அவர் தான் செய்கிறார். இப்போ இன்றைக்கு இல்லை, காலையில் நாளைக்கு கிறிஸ்மஸ் காலையில் வழிபாடு இருக்கு. 7:30 காலையில் 7:30 நம்மளுக்கு சந்தர்ப்பம் இருந்தா வந்து அதை உங்களுக்கு டெலிகேட் பண்றோம். ஐயா இப்போ இந்த திட்டத்தில் எத்தனை வருஷமா போகுது? நான் இப்போ முதலாவது வருஷம். முதலாவது வருஷம் பிரம்மாண்டமா செய்கிறீர்கள். திருச்சி மக்களுடைய முழுமையான பங்களிப்பு தான். திருச்சி மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் செய்யலாம். அதே மாதிரி சிறப்பாக எங்களுடைய வாலிபர்கள் முழு பங்களிப்பு தான் இப்படியான காரியங்களை செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அதனால தான் இந்த பணிகள் சிறப்பு பெறதுக்கு இடம் இருக்குது. சரி, இப்போ ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு லைட் செட்டிங் ஒரு ரோன் ஷோட்டில் காட்டுறோம், நீங்களும் பாருங்கள். சரி, அந்த தகவல் ஓகே தேங்க்யூ வெரி மச். ஓகே தேங்க்யூ. இந்த திருச்சபையானது 128 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய கிருபையினாலே 128 வருடங்கள் நாங்கள் நிறைவு செய்து இந்த வருடம் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்மஸ் நத்தாரை நாங்கள் விசேஷமாக மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயமானது 128 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கின்ற பொழுது இரு குடும்பங்களாக சேர்ந்து ஆரம்பித்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே நம்மளுடைய தேவனுடைய வல்லமையினாலே இப்பொழுது பிரமாண்டமான ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு இந்த இடத்திலே கிட்டத்தட்ட 108 குடும்பங்கள் இங்கே தங்களுடைய கடவுளை அறிந்து அவர்கள் கடவுளுக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வருடம் ஒவ்வொரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஆலய மக்களுடன் சேர்ந்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் செய்வது வழமையாக இருக்கின்றது.
அதே போன்று இந்த வருடமும் நாங்கள் எங்களுடைய நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய ஆலயத்தை முன்பாக ஒரு நத்தார் ட்ரீ ஒன்று வைத்திருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய வாலிபர்கள் மிகவும் உற்சாகமாக அதிலே ஈடுபட்டார்கள். இந்த நிகழ்வை செய்வதற்கு அவர்கள் இரவு பகலாக தங்களுடைய அயராத உழைப்புகளை எங்களுக்கு வழங்கி இந்த நிகழ்வை செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். 12வது தடவையாக எங்களுடைய ஆலயத்துக்கு முன்பாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது எங்களுடைய ஆலய மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த பாதையிலே செல்லுகின்ற ஒவ்வொரு மக்களும் அதை கண்டு மகிழ்ந்து, சிறு பிள்ளைகள் அதற்கு அருகாமையில் வந்திருந்து தங்களுடைய புகைப்படங்களை எடுத்து, பெரியவர்களும் புகைப்படங்களை எடுத்து செல்லுகின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடவுளுடைய கிருபையானது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற பொழுது ஒவ்வொருடைய மக்களுடைய மனங்களிலும் அவர் அன்பாக பேசுகிறார் என்றதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று சிறப்பாக இன்னொரு விடயம் கூற வேண்டும். நாளைய நாள் எங்களுடைய ஆராதனை 7:30 மணிக்கு நடைபெறும். 8:30 மணிக்கு அது பெரும்பாலும் முடிவடையும் என்று நினைக்கின்றேன். நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோன் வியூ எடுத்தோம். நாளைக்கு தான் இதை அப்லோட் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் யாராச்சும் இந்த ரோட்டு வீதியினால வந்தீங்கன்னா உங்களுக்கு சிற்றுண்டி வசதிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. வரக்கில் நின்று சாப்பிடுத்து போங்க. கட்டாயமாக இதுக்காக நிறைய செலவழிச்சிருக்காங்க. இந்த வெளிச்சத்தில் போட்டோ எடுக்கிறேன்டா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு வச்சுக்கொள்வாங்க. நினைக்கிறேன் எவ்வளோ காலம் வச்சுக்கொள்வாங்க இந்த லைட்டுக்கு கலட்டாமல் தெரியலையா? ஒரு 1 வீக் அப்படி வச்சுக்கொள்வாங்களா? அப்படி எவ்வளோ காலத்துக்கு இந்த வெளிச்சத்தை கலட்டாமல் 1 வீக் 1 மந்த் ஒரு மாத காலத்துக்கு இந்த வெளிச்சம் உங்களுக்காக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வாங்க. கல்லாத்து வெண்டில் வளைவில் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் இருந்தது. என்ன போலீஸ் பாதுகாப்பு பிரிவு இடத்துல வீதி தடையை அமைச்சு திருந்தவங்க அந்த வெண்டில் வளைவில் இருக்க இடத்த வந்தீங்கன்னா மெதடிஸ்ட் ஆலயம். நைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கிறது. உள்ள நீங்கள் பெர்மிஷனை கேட்டுட்டு உள்ளேயும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வேணுங்களா தேவையான எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையும் ரோன் ஷூட் எல்லாம் கிடைக்குது. அது அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இந்த மெதடிஸ்ட் ஆலயத்து குழுமத்துக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த ஸ்டேஜில் நம்ம சந்திப்போம். நன்றி. பாய்.